ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நம்புகிற கர்த்தர். ஆமேன்னு சொல்லுவோம். எது வரைக்கும் நடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் நம்மிடத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை வாங்குற வரைக்கும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன அப்படின்னா அழகா நமக்கு என்ன பண்ணுவாருன்னா அடையாளம் காண்பித்து கொடுத்துருவாரு. நீங்க அவருடையவர்களாய் நடக்கும்போது, நீங்க ஆண்டவர் மேல பக்தியா இருக்கும்போது, கர்த்தரே உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாருன்னா நடிக்கிறவங்க யாரு, உண்மையா நேசிக்கிறவங்க யார் அப்படின்றத கர்த்தரே கற்றுக் கொடுப்பார். ஆமென். இரவு ஒரு 12 மணிக்கு ஒரு வாலிப தங்கச்சி கையில கத்தியோட எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கையில் கத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்றா. என்ன அப்படின்னு கேட்டா, இல்லை ஒருத்தன் இந்த மாதிரி எனக்கு முன்னாடி ரொம்ப நடிச்சிட்டான், அவனுக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி நடிச்சு என்னை ஏமாத்தி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லா தூங்குறேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா சாப்பிட்றேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை நடிச்சு என் சரீரத்தை முழுவதும் நாசமாக்கி என்னை கெடுத்து இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ திடீர்னு அவன் எல்லாம் என்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிட்டான், என் சரீரத்தை நாசம் பண்ணிட்டான், இப்போ அவன் வந்து என்னை கைவிட்டுட்டான், இப்போ அவன் நடிச்சான் அப்படின்றது இப்போதான் எனக்கு தெரியுது. அதனால நான் ஒன்றும் பண்ணுறேன், நான் அவனை கொலை பண்ணாமல் இருக்க மாட்டேன், நான் எப்படியாவது அவனை கொண்டுடுறேன் அப்படின்னு இரவில் 12 மணிக்கு. அப்போ நான் பாஸ்டர்மாட்ட கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லி ஆலோசனை சொல்லி, சரி ஒரு டைம் நீ ஏமாந்துட்ட, என்ன பண்ணுறது, நீ விட்டுரு, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் கூட இருப்பார், ஆண்டவர் என்னை எப்படியாவது மன்னிப்பார், ஆண்டவர் என்னை எப்படியாவது அவனை தூக்கி எடுப்பார். அப்படி இரவு அந்த பிள்ளைக்காக அழுது நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதனால் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுகிறாருன்னு தெரியல, ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர் உங்களை நடித்து உங்கள் கணவனாரை உங்களை விட்டு பிரிச்சிடக்கூடாது, யாரோ ஒருத்தர் உங்களை நடித்து உங்கள் குடும்பத்தை உங்களை விட்டு பிரிச்சிடக்கூடாது, உங்களை நடித்து உங்களை சர்ச்சை விட்டு பிரிச்சிடக்கூடாது, நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு பிரித்திடக்கூடாது. இதில் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சில மனிதர்களுக்கு நடிப்பு என்கிறது அவர்களை நெற்றியிலே எழுதி ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க எங்க போனாலும் அவ்வளவு அழகா கேம் பண்ணுவாங்க, அவ்வளவு அழகா விளையாடுவாங்க. சிலருடைய வாழ்க்கைக்குள்ள புகுந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளையாட்டுகிற விளையாடு, ஐயோ, சிலரை தற்கொலைக்குள்ளே தூண்டும். அதை பேதைகளா இருந்ததுனால உணராம இருக்கிறாங்க. அவன் நடிக்கிறவன் நல்லவன், உண்மையா நேசிக்கிறவங்க தீயவங்களா போயிடுறாங்க. அதனால அந்த கிருபையை இன்னைக்கு நீ என்ன, நான் ஒவ்வொரு நாளும் சொல்றது, உங்க வாழ்க்கையில இருக்கிற தி மோஸ்ட் ப்ரையர் ரிக்வெஸ்ட், நீங்க உங்க பிள்ளைங்களுடைய தலை மேல கையை வச்சு நீங்க ஜெபிக்கணும். நீங்க அந்த பிள்ளைகளுடைய வாய்ப்பு கிடைக்கணும், அவங்க தலை மேல கையை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை நடிக்கிற மனுஷனை அடையாளம் கண்டுகொள்ளணும், என் மகா நடிக்கிற மனுஷனை. ஏன்னா நடிக்கிறவங்க வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்கன்னா அந்த வீடு ஒன்றும் இல்லாமல் போயிடும், இந்த வீடு ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்க அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, சிலரை பேச்சில் கண்டுபிடிச்சிடலாம். எதுல கண்டுபிடிச்சிடலாம்? நடிக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்றத நீங்க பேச்சில் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மழையில் வெண்மையை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். நீங்க 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருக்கிறபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவளுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேக தூணிலே இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான்
தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஆமென். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. மிரியாம் ஆரோன் 2 பேருமே மோசேயினுடைய சகோதரர்கள். அப்போ மிரியாமை குறித்து உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து மோசேயை காப்பாற்றுவதற்கு ரொம்ப பிரயாசம் எடுத்த சகோதரி இவங்க. ஆனா இவங்க இவர் மாறிட்டாரு. இப்ப மீதியான் தேசத்திற்கு அவர் துரத்தப்பட்டார். அங்க இருந்து வரும்போது திருமணம் பண்ணிட்டு வராரு. இப்போ ஆண்டவர் யார்கிட்ட மட்டும்தான் பேசுறாரு அப்படின்னா, அந்த மோசேட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுறாரு. இப்படி எல்லாம் பண்ணுப்பா, இப்படி எல்லாம் செய்யுப்பா. இப்போ மோசே எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, இவங்க பார்த்ததை விட பல மடங்கு ஆண்டவர் அவரை உயர்த்திட்டாரு. அதான் இவங்க சாதாரணமா ஒருத்தனா இருப்பான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா 20 லட்சம் பேருக்கு ஆண்டவர் மோசே இப்ப என்ன ஆக்கினார்னா தலைவன் ஆக்கிட்டாரு. இப்போ இவங்க இவங்களுடைய பாசம் ரொம்ப உண்மையான பாசமா இல்லை. ஏன் அப்படின்னா, மோசேய ஆண்டவர் உயர்த்தினார்னு தெரிஞ்ச உடனே அவங்க முகநாடி என்ன ஆச்சுன்னா வேறுபட்டுருச்சுங்க. அவங்க முகநாடி வேறுபட்டுச்சு. இப்ப சொல்றாங்க, ஆண்டவர் மோசேட்ட மட்டும்தான் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையா நடிக்கிறவங்கள எப்ப கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க உயரும் போது கண்டுபிடிக்கலாம். ஹலோ, எப்ப கண்டுபிடிக்கலாம்? நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கல்ல, ஆசீர்வதிக்கப்படும் போது முகத்துக்கு முன்னாடி சூப்பர் பிரதர், நல்லது பிரதர், ஐயோ நல்லது, உங்க உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அப்படின்னு பயங்கரமா டயலாக் பேசுவாங்க. ஆனா எப்படா நீங்க இருக்கிற இடத்துல குழி பறிக்கலான்னு பார்ப்பாங்க. சிலருக்கு நீங்க உயரும் போது அவங்களால அதை என்ன பண்ண முடியாது, அதை ஏத்துக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது. ஆனா அது வரைக்கும் அவங்க நம்ம கூட தான் இருந்திருக்காங்க. நீங்க நல்லா வரணும் பிரதர், நீங்க அப்படி ஆகணும் பிரதர், இப்படி ஆகணும் பிரதர் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் நீங்க கீழே விழுந்துருங்க, நீங்க ஒன்றும் இல்லாம போங்க, அப்ப நல்லா பேசுவாங்க, அப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி இருப்பாங்க. ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதை தெரிஞ்ச உடனே ஒண்ணு அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கலான்னு பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள என்ன ஆகாது அப்படின்னா சந்தோஷமே வராதுங்க, சந்தோஷமே வராது. உண்மையா உங்களை நேசிக்கிறவங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது, நீங்க உயரும் போது உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தோஷப்படணும். மகிழ்ச்சியா, பரவாயில்லப்பா, சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க, இன்னும் ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு, ஆண்டவர் உங்களை ரொம்ப பிளஸ் பண்ணணும், நீங்க பட்ட கஷ்டம் அந்த மாதிரி உங்களுடைய உயர்வில், என்னை பொறுத்த அளவில் நம்முடைய உயர்வில் சந்தோஷப்படுறவங்க கர்த்தர், அதுக்கப்புறம் அம்மா அப்பா. நிறைய நல்லவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கலாம், சில நல்ல ரத்த சம்பந்தமான உறவுகள் அப்படிதான் நம்ம நல்லா இருக்கணுன்றதை சிலர் விரும்புவாங்க. ஆனா சிலர் நம்ம நல்லா இருக்கும்போது பார்த்தீங்க, அவங்களால நீங்க ஒரு நல்ல வீட்டில் குடியிருங்க, அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. நீங்க ஒரு நல்ல பொருளை வாங்குங்க, அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. அப்போ நம்முடைய முகத்திற்கு முன்பாக நடிக்கிற மனிதர்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். எப்ப தெரியுமா? நம்முடைய ஆசீர்வாதத்தில் விருப்பம் காண்பிக்கல அப்படின்னா, நீங்க மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும், அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்களுடைய இருதயத்தை மட்டும் அவ்வளவு சீக்கிரமா யார்கிட்டையும் என்ன பண்ணிடாதீங்கன்னா, யார்கிட்டையும் திறந்துடவே திறந்துடாதீங்க. ஆண்டவரே, எனக்கு தேவை என் முன்பாக நிற்கிற மனிதன் யார் என்று எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தேவை. எனக்கு மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கும் தேவை, என் பிள்ளைகளுக்கும் தேவை. அவர்களை நம்ம பகைக்க வேண்டாம், அவர்கள்ட்ட சண்டை போட வேண்டாம், அவங்கள ஒதுக்க வேண்டாம். ஆனா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நம்மளை பாதுகாத்தா போதுமானது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க கண்ணுக்கு முன்னாடி நடிக்கிறவங்களை பார்த்து நீங்க பொறாமப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு விரோதமா போய் சண்டை போட்டு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பொறாமையும் பட வேண்டாம், நீங்க அவங்கள்ட்ட சண்டைக்கும் போக வேண்டாம். நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க முன்னாடி எப்படி இருந்தா போதும். நீங்க சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருந்தா போதும், ஜாக்கிரதையா இருந்தா போதும். சரி, ஓகே, இவங்க இவ்வளவுதான், இவங்களுடைய புத்தி இன்ன மாதிரி தான் போகுது,
ஆமென் சொல்லுங்க. ஜெபிப்பீங்களா இன்னைக்கு? ஆமோதிக்கிறீங்களா? அல்லேலூயா. தான் இந்த உண்மையான அன்பு அப்படின்றது தேவ மனுஷன் பேதுரு ஆண்டவரை மறுதளிச்ச உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மனம் கசந்த அழுதாராம். நான் இப்படி போய் பண்ணிட்டேனே ஆண்டவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு தேவாலயத்தில் போய் தன்னுடைய குற்றத்தை நினைச்சு மனம் கசந்த அழுதார். ஆனா நாண்டு கொண்டு செத்த யூதாஸ் காரியத்தை ஃபீல் தான் பண்ணாரே தவிர அவர் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கு வரவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்களுடைய உயர்வை குறித்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சந்தோஷப்படாதவர்களிடத்துல நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அல்லேலூயா. 2 காரியத்தை நம்ம கண்டு கொண்டோம். நம்பர் 1, முதலாவது, நமக்கு முன்பாக நடிக்கிறவர்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, பேச்சில் கண்டுபிடிக்கலாம். எதுல? பேச்சில். நம்பர் 2, இரண்டாவது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்முடைய உயர்வில் அவங்க சந்தோஷப்படாததை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லுங்க. அவங்க நடிக்கிறான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்பதான் பேசுவான், இவன் எங்கேருந்து சம்பாதிச்சான், இவனுக்கு எப்படி இது வந்துருச்சு, இது கரெக்டா வந்துச்சா இல்லையா, இந்த இடத்துல பண்ணாங்க, அந்த இடத்துல பண்ணாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. அப்பவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், இல்ல இவங்க சம்திங் ராங். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி, என் உயர்வில் சந்தோஷப்படுறதுக்கு உங்களை தவிர வேற யாருப்பா இருக்கா? என் பிள்ளையினுடைய உயர்வில் சந்தோஷப்படுறதுக்கு உங்களை தவிர வேற யாருப்பா இருக்கா? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உயர்வில் சந்தோஷப்படுறதுக்கு கூட பிறந்தவங்க கூட இல்லை ஆண்டவரே. கூட பிறந்தவங்க கூட இல்லை ஆண்டவரே. கூட பிறந்தவங்க கூட இல்லை ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க மட்டும்தானே இருக்கிறீங்க. நாங்க வளர்ந்தா எங்களை தட்டி கொடுக்கறதுக்கு நீங்க மட்டும்தான் ஆண்டவரா இருக்கிறீங்க. நாங்க இப்படியே இருக்கிறதுக்கு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நாங்க இப்படியே இருந்துட மாட்டோமான்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்ல, அவங்க கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று நீங்க சொன்னீங்கல்லப்பா. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கண்டுபிடிக்க பலன் தாரும் ஆண்டவரே, கண்டுபிடிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. சொல்லுங்கள், கேளுங்கள். கண்டுபிடிக்கிறதற்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் தான் தர வேண்டும். நீர் ஒருவரே எங்களுக்கு கட்டளை இட வேண்டும். நீர் ஒருவரே. கைகளை உயர்த்தி இயேசுவே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஞானத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவன் நீர் ஒருவரே. மனுஷனுடைய சூழ்ச்சியில் நின்று எங்களை விடுதலை ஆக்குற தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. ஹalleluya. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. திரும்ப திரும்ப நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கரங்களை தட்டி, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஓ, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை
யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா. கேளுங்க, ஜபத்தோட கேளுங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றட்டும். இந்த பாடலை பாட பாட கேட்கட்டும். அந்த தெளிவை கர்த்தர் தரட்டும். இயேசுவே நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. உளையான சேற்றிலும் ஆழமான குழியிலிருந்தும் என்னை தூக்கி கன்மலையின் மேல் நிறுத்துகிற கர்த்தர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும், உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடா. இப்ப சேர்ந்து கைகளை மேல துயர்த்தி நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை.